வெல்கம் டு ஜேசி புக் பைட். இன்னைக்கு புக் பைட்டில் ஃப்ளோ அந்த புக்கோட சம்மரி அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். சரி, நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிற விஷயம், நம்ம எப்போல்லாம் ரிலாக்ஸ்டாக டிவி பார்த்துட்டு இருக்கோமோ, இல்லை ஒரு வெக்கேஷன் போகிறோமோ, இந்த மாதிரி சமயங்களில் தான் நமக்கான ஹாப்பினஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த புக்கு ஃப்ளோ அந்த புக்கோட ஆத்தரோட ஐடியாலஜி என்னென்னா, இதுக்கு ஆப்போசிட். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுற விஷயங்கள், டிவி பார்க்குறதோ வெக்கேஷன் போகிறதோ நமக்கான பீக் ஹாப்பினஸ், அதாவது ஹாப்பினஸோட சந்தோஷத்தின் உச்சத்தை நமக்கு கொடுக்காது. பட் எந்த ஒரு விஷயத்துல நம்மளையே மறந்து, நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் மறந்து, நாம் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோமோ, அப்பதான் நமக்கான பீக் பெர்ஃபார்மன்ஸும் பீக் ஹாப்பினஸும் கிடைக்குதுன்னு சொல்லி ஃப்ளோ அந்த புக்கோட ஆத்தர் அதுக்கு அட்ரஸ் பண்றார். அந்த விஷயம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆர்ட் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை நம்ம டெய்லி பண்ணிட்டு இருக்கிற வேலையாக இருக்கலாம், இல்லை ரிசர்ச் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை வீடியோ கேம்ஸ் விளையாடுற விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். பட் ஃப்ளோ அப்படிங்கிறது என்ன ஆத்தர் சொல்றார் அப்படின்னா, நம்மளையோ நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் மறந்து நாம் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கணும். ரெண்டாவது, நம்ம 1 ஹவர் அந்த வேலையை பண்ணியிருப்போம், இல்லை ஒரு கேம்ஸ் ஆடிருப்போம். பார்த்தோன்னா என்னடா அதுக்குள்ள 1 ஹவர் ஆயிடுச்சா, நான் 5 நிமிஷம் தான் நினைச்சேன் அப்படின்னு யோசிப்போம். இந்த மாதிரி 2 விஷயங்களும் நமக்கு நடந்துச்சுன்னா, 3வது விஷயமான ஹாப்பினஸ், பீக் ஹாப்பினஸும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலும் அதிகமாகும். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப இன்வால்வ்டா சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் மறந்து செய்யும்போது அதில் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக நம்ம வேலை செய்வோம், விச் மீன்ஸ் டீப் ஃபோக்கஸ் அங்கே இருக்கும். அதே மாதிரி டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு நம்ம அந்த வேலையை செஞ்சுருக்கோம்னா, இன்வால்வ்மெண்ட்டோட நம்ம செஞ்சுருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கான பெர்ஃபார்மன்ஸ் லெவல் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஹாப்பினஸ் லெவலும் அதிகமாக தான் இருக்கும்னு சொல்லி ஆத்தர் இந்த ஃப்ளோ அப்படின்ற புக்கில் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா, வீடியோ கேம்ஸ். இப்போ நீங்கள் பப்ஜியோ, ஃப்ரீ ஃபயரோ விளையாண்டுருக்கீங்க அப்படின்னா, ஃபுல்லாக உள்ள இன்வால்வ்டாக விளையாண்டுட்ருப்போம். சுற்றி யார் வராங்க, போகிறாங்க, என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. நம்மளோட டோட்டல் ஃபோக்கஸ், டீப் ஃபோக்கஸும் வீடியோ கேம்ஸ்லேயே இருக்கும். இந்த யுக்தியை பயன்படுத்தி தான் அவங்க வீடியோ கேம்ஸ்லாம் நல்லா சூப்பராக டிசைன் பண்ணி நம்மள உள்ளே வச்சுட்டாங்க. பட் ஸ்டில் வீடியோ கேம்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிளா அப்படின்னா இல்லை, நிறைய விஷயங்களுக்கு இருக்குது. அது என்ன விஷயம், அதில் எப்படி ஃப்ளோ கொண்டு வர்றது, ஈவன் ஆர்டினரி ஒர்க்காக இருந்தாலும் இந்த ஃப்ளோவை எப்படி நம்ம கொண்டு வந்து ஹாப்பியாகவும் அதே சமயத்தில் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின புக்கு தான் இந்த ஃப்ளோ. இந்த புக்கு எப்படி தொடர்ந்துச்சு அப்படின்னா, இந்த புக்கு ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச் ஒர்க், அந்த ஆத்தரோட ரிசர்ச் ஒர்க்னே நம்ம சொல்லலாம். ஸோ 40 வருஷமாக அதை ரிசர்ச் பண்ணி ஒரு ஃபைனலாக கன்க்ளூஷன் கொடுத்துருக்காரு. எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 100க்கும் மேற்பட்ட மக்கள் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சராக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருக்கலாம், ஆர்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை சாதாரண வேலை செய்கிறவங்க இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் குரூப் ஆஃப் பீப்புளை எடுத்து அவங்கள வழக்கமாக கூட்டுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு பேஜர் ஒன்று கையில் கொடுத்துட்றாங்க. பேஜர் அப்படின்றது அப்பப்போ பீப் சவுண்டு ரேண்டம் டைமில் இவங்களாம் அனுப்புவாங்க. அந்த டைம் பீப் சவுண்டு வரும்போது இவங்க என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணணும். அந்த ஒர்க் சும்மா இருக்கலாம், பேசிகிட்டு இருக்கலாம், இல்லை அவங்க ரிசர்ச் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை கேம்ஸாக இருக்கலாம், இல்லை படுத்து டிவி பார்க்குற விஷயமா இருக்கலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த பீப் சவுண்டு வரும்போது நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டாவது, அந்த பீப் சவுண்ட் அதை வரும்போது நீங்கள் எந்த வேலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த வேலையில் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் ப்ளஸ் அவங்களுடைய மென்டல் ஸ்டேட், நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க அந்த சமயத்தில் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ண சொல்கிறாங்க. ஒரு ஸ்கேல் 0 to 10 அந்த மாதிரி நம்பர் கொடுத்து நீங்கள் இந்த சமயத்தில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ண சொல்லி அந்த சொல்கிறாங்க. 3வது விஷயம், டாஸ்க் சேலஞ்ச். நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த வேலை அந்த பீப் சவுண்ட் வரும்போது நீங்கள் எந்த வேலை பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த டாஸ்கோட டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தீங்கன்னா, ஒரு சவாலான வேலையாக இருந்துச்சா, இல்லை ரொம்ப ஈஸியான டாஸ்க்காக இருந்துச்சா, இல்லை ரொம்ப கடினமான வேலை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களா அந்த டைமில் அப்படிங்கிறதையும் நோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 8000 ரியல் டைம் டேட்டாவை வாங்கி இவங்க கேல்குலேஷன் பண்ணி ஃபைனலாக என்ன கன்க்ளூஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரிசர்ச்சில் எப்பெல்லாம் வந்து அவங்களுடைய ஸ்கில், அவங்களுக்கும் ஒரு திறமை இருக்கும் இல்லையா, அத்லெட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும், ஆர்டிஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். அவங்களுடைய ஸ்கில் லெவல் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த டாஸ்க்கு கூட எப்பெல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சோ அப்பெல்லாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் அவங்களுடைய ஹாப்பினஸ் லெவல் நோட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஹாப்பினஸ் லெவலும் வந்து அதிகமாக இருந்திருக்குதுன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்போது எப்போ நம்ம ஸ்கில்லுக்கு மேட்சிங்கான ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அப்போது நமக்கான ஹாப்பினஸ் முழுமையாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்கில்லும் அந்த டாஸ்க்கும் ஈக்குவலாக இருக்குதுன்னா நமக்கான ஃப்ளோ ஈஸியாக வந்துடும் அப்படிங்கிறது தான் ஆத்தரோட டாஸ்க். நான் டீச்சிங் ஃபீல்டு இருக்கிறதுனால நான் இதை ஒரு கொலீக்ஸ்கிட்ட ஒரு சின்ன சர்வே பண்ணேன். என்ன அப்படின்னா, இவங்க காலேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எந்த டைமில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்கன்னு சொல்லி நான் ஆப்ஷன் கொடுத்துறேன். கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதா, இல்லை மற்ற ஃபைல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதா, இல்லை கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதா, இந்த மாதிரி ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்து நான் கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே விஷயம், எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதும் கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு தான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனான லெவல், விச் மீன்ஸ் ஹை ஹாப்பினஸ் இல்லை பீக் ஹாப்பினஸ் நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த டைம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னான்.
மற்ற ஒர்க் நீங்கள் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா வேறு ஏதாவது ஒன்று திக் பண்ணிட்டு இருக்கும். இல்லை ஃபைல் ஒர்க் பண்ணாலுமே வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் நம்மளால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை செய்ய முடியாது. பட் ஒரு செமினார் எடுக்கிறோம், ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம், இல்லை கிளாஸில் 50 பேர்த்துக்கு முன்னாடி நம்ம ஒரு டாபிக் நடத்துகிறோம் ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்னா நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக அந்த பர்டிகுலர் டாஸ்க்லேயே இருக்கும். விச் மீன்ஸ் சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஈவன் அடுத்த ஒரு ஃபேக்கல்ட்டி வந்துட்டாங்கன்னா தான் நமக்கு தெரியும் அதுக்குள்ளே 1 hour ஆயிடுச்சா கிளாஸ் எடுத்து அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் இந்த ஃப்ளோவும் இந்த டீச்சிங் ஃபீல்டில் நான் இருக்கிறதுனால அதை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது ஆத்தரோட சொன்ன அந்த விஷயம் ஃப்ளோங்கிறது நம்மளையே மெய்மறந்து டைம் போகிறதே தெரியாமல் விச் மீன்ஸ் அடுத்த ஃபேக்கல்ட்டி வந்து நிற்கிற வரையுமே 1 hour ஆயிடுச்சா அப்படின்ற அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ்டாக ஒரு ப்ரெசன்டேஷனோ ஒரு கிளாஸோ எடுக்கும்போது இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து உண்மையான பீக் ஹாப்பினஸ் கிடைச்சதுன்னு சொல்லி நானுமே என்னுடைய சின்ன சர்வேல ஐடென்டிஃபை பண்ணேன். அப்போது சிம்பிளாக நமக்கு எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக நம்மளையும் சுற்றி இருக்கிறவங்களையும் மறந்து நேரம் போகிறதே தெரியாமல் நம்மளுடைய ஸ்கில் அந்த டாஸ்க்கும் மேட்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ளோ ஸ்டேட் கிடைக்கும். அந்த ஃப்ளோ ஸ்டேட் தான் நமக்கான பீக் ஹாப்பினஸை கொடுக்கும்னு சொல்லி ஆத்தர் டிஃபைன் பண்ணுறாரு. இதுக்கு ஒரு கிராஃபுமே ஆத்தர் போடுறாரு. என்ன கிராஃப்னா நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் ஃப்ளோ கிராஃப். ஃப்ளோ கிராஃப் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லைன் போட்டிருப்பாங்க. அது வந்து போர்டம் அப்படின்னு இருக்கும். மேலே இருக்கிறது வந்து ஆங்ஸைட்டி. சென்டரில் தான் ஃப்ளோ இருக்கும். இது 3 எப்படி நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஷட்டில் பிளேயர் அப்படின்னா ஒரு 5 வயசு பசங்கிட்ட போய் நீங்கள் ஷட்டில் விளையாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பசங்களுக்கு ஷட்டில் விளையாட தெரியாது. அவன் பால் அடிக்க மாட்டான். நீங்கள் அடிக்கிற பால் அவனால் கரெக்டாக எடுக்க முடியாது. விச் மீன்ஸ் தட் அந்த டாஸ்க்கு ரொம்ப ஈஸியான டாஸ்க்காக இருக்கும். ஆனால் 5 வயசு பையனோட போய் நம்ம ஷட்டில் விளையாடுறது ரொம்ப ஈஸியான டாஸ்க்காக இருக்கும். பட் அதுவே அதர் எக்ஸ்ட்ரீம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஒலிம்பிக் பிளேயர்கிட்ட போய் நம்ம சாதாரணமாக ஒரு ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு ஷட்டில் பிளேயர் விளையாடுறாரு அப்படின்னா ஒலிம்பிக் பிளேயர்ஸ் அடிச்சு நவுத்திடுவாங்க கேம்ஸை. நம்ம அவங்க கூட மேட்ச் பண்ணி விளையாட முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஸ்கில் ரொம்ப அதிகமாக இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம மோதக்கூடிய ஆளோட அந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, அது சேலஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க கூட அடிக்க முடியாது. நமக்கு போர் ஆயிரும், நமக்கு ஆங்ஸைட்டி ஆயிரும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது போயிங் டாஸ்க் தான் மாதிரி நம்ம கூட விளையாடுறது அப்படின்ட்டு. பட் அதுவே நம்ம லெவலுக்கு தகுந்த ஒரு பிளேயர் நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரே மேட்சிங் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா அந்த கேம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நான் ஒரு பால் அடிப்பேன், அவர் ஒரு பால் அடிப்பார். நான் ஒரு ஷாட் அடிச்சேன்னா அவர் கரெக்டாக எடுப்பார், அவர் அடித்தா நாம் எடுப்போம்னு சொல்லி அந்த ஸ்கில்லும் ஆப்போனன்ட் பிளேயரும் ஒரு சேலஞ்சோட ஆப்போனன்ட் பிளேயர் போகக்கூடிய சேலஞ்சும் மேட்ச் ஆகும்போது நம்மளே மறந்துடுவோம். ஃபுல் பர்ஃபார்மன்ஸும் பீக் பர்ஃபார்மன்ஸும் ப்ளஸ் அந்த எல்லா டைமில் தான் ஃப்ளோ வரும், ஹாப்பினஸ் வரும்னு சொல்லி ஆத்தர் அந்த கிராஃபில் ஃப்ளோ அப்படின்றது யுவர் ஸ்கில் இஸ் ஈக்குவல் டு யுவர் சேலஞ்சிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ளோவை டிஃபைன் பண்ணுறார். ஸோ இந்த ஃப்ளோ பற்றி நியூரோ சயின்ஸோ இல்லை ஸ்கேன் பண்ணும்போது பிரெயின் என்ன சொல்லுது அப்படின்னா எப்போ நம்ம இந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்கோமோ அப்போ நமக்கான டோபமைன் நல்ல சுரக்குதுன்னு சொல்லி நியூரோ சயின்ஸ் சொல்லுது. இன்னொன்று இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் எப்போல்லாம் நம்ம இந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் இருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு சீரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம்போ நம்ம பிரெயினில் கூடிய ரிவார்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குதான். அப்போ ரிவார்ட் சிஸ்டம் ஆக்டிவ் ஆகுது, டோபமைன் கிரியேட் ஆகுதுனாவே நமக்கான ஹாப்பினஸ் கிடைச்சிடும். அப்போ ஃப்ளோ வில் கிவ் யூ த ஹாப்பினஸ், பீக் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தான் ஆத்தரோட பாயிண்ட். ஒரு விஷயம் இந்த புக்கில் நான் கவனிச்சது என்னன்னா நம்ம பிரெயினை கிட்டத்தட்ட 11 மில்லியன் பிட்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு ரிசீவ் பண்ணலாம். அதில் கான்சியஸாக எவ்வளோ பிட்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 120 140 பிட்ஸை மட்டும்தான் கான்சியஸ்னா என்ன சொல்கிறேன்னா அவேர்னஸாக தெரிஞ்சு அதை நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா ஃபோக்கஸ்டாக, அந்த அவேர்னஸோட கான்சியஸோட ப்ராசஸ் பண்ணக்கூடிய பிட்டு 120 வந்து 140 தான். இப்போ நீங்கள் இந்த வீடியோ கவனிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பிட்ஸ் 60 பிட்ஸ் அப்ராக்சிமேட்டாக. விச் மீன்ஸ் ஒருத்தவங்ககிட்ட லிசன் பண்ணி அதை நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 60 பிட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போது ஜஸ்ட் இமேஜின் ஒரு 3 பேர் அட் அ டைமில் நம்மகிட்ட பேசினான்னா நம்ம டென்ஷன் ஆகும். யாராவது ஒருத்தன் பேச தொடங்கினான்னு சொல்லி கற்றுவோம். காரணம் என்னன்னா நம்மகிட்ட இருக்கிறது 120 to 140 பிட்ஸ் தான் மேக்ஸிமம் பேண்ட் வித்து. அந்த பேண்ட் வித்து 60 பேர் 60 பிட்டு 60 பிட்டாக லிசனிங்க்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 3 பேர் நம்மகிட்ட பேசினாங்கன்னா எப்படி கவனிக்க முடியும்? கவனிக்கவே முடியாது. ஏன்னா 360 பிட்ன்றது 180 பிட்ஸ் ஆயிடும். நம்மகிட்ட இருக்கிற மேக்ஸிமமே 140 தான். அப்போது 3 பேர் அட் அ டைம் நம்மகிட்ட பேசினாங்கன்னா நமக்கு டென்ஷன் ஆகும். ஏன் அப்படின்னா இது அவங்க மேலே கோவமோ இல்லை காண்டோ கிடையாது. நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான பிட் வந்து கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் பேண்ட் வித்து 140 பிட் தான். நீங்கள் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு டென்ஷன் இரிட்டேஷன் ஆகும். இது வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ எந்த ஒரு விஷயத்தில் இந்த 140 பிட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் க்ளோஸாக 120 140 வரையிலும் நம்ம ஒரு வேலையை செய்யும்போது கொடுத்து ஒர்க் பண்ணுறோம். விச் மீன்ஸ் நம்ம எவ்வளோக்கு ஃபோக்கஸ்டாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிட்ஸை வந்து நம்ம அந்த பர்டிகுலர் டாஸ்கில் கொடுத்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போது அதிகமாக 100க்கு மேலே 120க்கு மேலே நம்ம ஒரு வேலையில் கொடுத்து செய்கிறோம் அப்படின்னா
அந்த வேலையில ரொம்ப இன்வால்வ்டா இருப்போம். விச் மீன்ஸ் டைம் போறதே தெரியாத அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். விச் மீன்ஸ் அந்த டைம்ல ஒரு டாஸ்க்ல 120 பிட் குடுக்குறோம்னா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு அப்படின்னா, ஒரு ஆர்ட் வரையும்போது சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு மூழ்கி ஒரு பிக்சர் வரையிறாரு அப்படின்னா, விச் மீன்ஸ் 120 பிட்ஸ் பக்கமா குடுத்து வரையிறாரு அப்படின்னா, அந்த பிக்சர் கண்டிப்பா ஒரு மாஸ்டர் பீஸா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அவ்வளோ இன்வால்வ்மென்ட்டா அந்த ஒர்க்ல டைம் போறது தெரியாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதே இன்னொரு காமெடியான பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த மாரி ஒரு பர்ட்டிகுலர் டாஸ்க்ல நெறைய பிட்ஸ் குடுக்கறதுனால, மத்த விஷயங்கள் நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. மறதிகள் நெறைய வந்துரும். நம்ம நெறைய ஃபன்னி ஜோக்ஸு, கதைகள்லாம் பழைய சயின்டிஸ்ட்ட பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஐன்ஸ்டீன் ஒரு முறை ட்ரெயின்ல போயிட்டுருக்கும்போது டிக்கெட் தொலைச்சிட்டாராம். அந்த இருக்கிறவங்கலாம் சொன்னாங்கன்னா, "பரவாயில்லைங்க, நீங்க ஐன்ஸ்டீன் எனக்கு தெரியும். டிக்கெட் இல்லனாலும் பரவால்ல. நீங்க உட்காந்துருங்க" அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் மறுபடியும் ஐன்ஸ்டீன் வந்து அந்த டிக்கெட் தொலைகிட்டே இருந்திருக்காரு. மறுபடியும் சொல்றாராம், "நீங்க ஐன்ஸ்டீன் எங்களுக்கு தெரியும் சார். பரவால்ல. நீங்க டிக்கெட் இல்லனாலும் பரவால்ல உட்காந்துங்க" அப்படின்னாராம். அப்ப அவரு சொன்னாராம், "இல்ல, இல்ல. நான் அதுக்காக வொரி பண்ணல. நான் எங்க ஏறணுங்கிற விஷயம் அந்த டிக்கெட்ல தான் இருக்கு. ஏன்னா நான் எங்க ஏறணுங்கிறத மறந்துட்டேன்" அப்படின்னாராம். இந்த மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துல 120, 130 பிட்ஸ் குடுத்துட்டோம்னா, மத்த விஷயத்த கான்ஷியஸா நம்மளால ப்ராசஸ் பண்ற அளவுக்கு பிட்ஸ் நம்மகிட்ட இருக்காது. அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாலஜி இருக்கு. இதே மாரி இன்னொரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாருன்னா, ஒரு வீட்ல ஒரு பூனை வந்துருது. பூனை வரதுக்கு போறதுக்கு ஒரு பெரிய ஹோல் இருக்கும். அந்த பூனை குட்டி போட்டதுக்கு அப்புறம் இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல போய் இன்னொரு சின்ன ஓட்ட போடுறாங்க. அப்போ அவங்க வீட்டு தோட்டத்துக்காரர் வந்து கேட்குறாரு, "ஏங்க என்னங்க நீங்க ஒரு ஓட்ட போட்டுட்டுருக்கீங்க?" அப்படின்னா, அவர் சொன்னாராம், இந்த பெரிய ஓட்ட வழியா பெரிய பூனை வந்துரும். ஆனா குட்டி பூனை வரதுக்கு ஓட்டை இல்ல. அதனால நான் சின்ன ஓட்ட போடுறேன். அது வழியா சின்ன பூனை வந்துரும்" அப்படின்னாராம். அப்போ அந்த தோட்டத்துக்காரன் சொன்னாராமா, "பெரிய ஓட்டையிலேயே பெரிய பூனை அளவுக்கு சைஸ் இருக்குதுன்னா, சின்ன பூனை அதிலேயே வந்துருமே" அப்படின்னாராம். சி காரணம் என்னன்னா, நம்ம ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துல நெறைய பிட்ஸ் குடுத்துறதுனால, இந்த மாரியான விஷயங்கள நம்மளால ப்ராசஸ் பண்ற அளவுக்கு கான்ஷியஸா ப்ராசஸ் பண்ற அளவுக்கு பிட்ஸ் கிடையாது. அதனால தான் இது வந்து ஸ்டூபிடிட்டி ஆஃப் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அத நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். இந்த மாரி விஷயங்கள் வரதுக்கு காரணம், பிட்ஸ் ப்ராசஸ் பண்ற அளவுக்கு, கான்ஷியஸா ப்ராசஸ் பண்ற அளவுக்கு நம்மகிட்ட கையில இல்லாதனால, இந்த மாரியான ஸ்டூபிடட்டான விஷயங்கள்லாம் நெறைய சயின்டிஸ்ட் வாழ்க்கையில நடக்கும். நம்ம லைஃப்லயுமே நடக்கும் நெறைய விஷயங்கள். மைக்கேல் ஆஞ்சலோ அப்படின்னு ஒரு ஸ்கல்ப்சர் டேவிட் சிலைய வடிச்சாரு. அவர பத்தி இன்டர்நெட்ல பார்த்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, மைக்கேல் ஆஞ்சலோ அப்படின்றவரு கிட்டத்தட்ட 1 வீக் 10 டேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலைய செதுக்கிறதுக்காக ஃபுல்லா மெனக்கெடுவாங்க. விச் மீன்ஸ் மத்த எந்த வேலையுமே மறந்துருவாங்க. தண்ணி குடிக்கிறது, சாப்பிடுறது, என்ன டே, என்ன கிழமை, எந்த வருஷம் நம்ம வேலை செஞ்சுட்டுருக்கோம், வெட்டிங் டே, பர்த்டே, பொண்டாட்டி யாருன்னு எல்லாத்தையுமே மறந்து வேலை செய்ற ஆட்கள்லாம் அந்த சயின்டிஸ்ட் இந்த மாரி சிலை செதுக்கிறவங்கலாம் இருப்பாங்க. அப்படி ஒரு விஷயத்துல நான் தெரிஞ்சுட்ட ஒரு விஷயம் என்னன்னா, மைக்கேல் ஆஞ்சலோ இந்த மாரி 1 வீக், 2 வீக்ஸ் கன்டினியூஸா ஒர்க் பண்ணும்போது, அவரு முடிச்சுட்டு கான்ஷியஸ் எப்ப வருதோ, படம் புடிக்குது அப்படின்னு சொல்லி, ஷூஸ்லாம் கழட்டும்போது, இந்த சாக்ஸு இந்த மாரி ஷூலாம் போட்டுருக்காங்க இல்லையா? ஸ்கின்லயே ஒட்டி வந்துருமாம். அந்த அளவுக்கு ஸ்வெட்டிங் ஆயி, அந்த கூட தெரியாத அளவுக்கு இவங்களுடைய ஒர்க் வந்து இருந்திருக்குது. கான்சன்ட்ரேஷன் இருந்தது. காரணம் என்னன்னா, இவங்களுடைய பிட்ஸ் வந்து 140க்கு 140 குடுத்ததுனால மாஸ்டர் பீஸ் வரும். பட் இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தும் போயிடுறாங்க. இந்த சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது தான் நான் இன்னொரு வகையில இந்த இத பார்க்குறேன். சரி, அப்போ ஃப்ளோ அப்படின்றது இந்த மாரி சயின்டிஸ்ட்டு, ஆர்டிஸ்ட்டு, அத்லெட்டு இவங்க லைஃப்ல தான் வருமா? சாதாரணமா இருக்கக்கூடிய ஆட்களோட லைஃப்ல ஃப்ளோ வந்து பீக் ஹேப்பினஸ் கிடைக்காதா? அப்படின்னா கிடைக்கும். கிடைக்க வைக்க முடியும். அப்படிங்கிறது தான் இந்த புக்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டா நான் பார்க்குறேன். என்னன்னா, ஆர்டினரி ஒர்க்கா இருக்கலாம், சாதாரண வேலையா இருக்கலாம். பட் அதுலயும் நம்மளால ஃப்ளோ கொண்டு வரமே. எப்படி அப்படின்னா, அந்த டாஸ்க்கோட சேலஞ்ச நம்ம ஹை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்ல வெங்காயம் வெட்டுறது ஒரு வேலைன்னு வச்சுக்கிட்டாலுமே, வெங்காயத்த நம்ம யூசுவலா ஒரு சைடு கட் பண்ணிட்டு வருவோம். பட் அதையே திருப்பி ரிவர்ஸ்ல கட் பண்ணலாம். இல்லைன்னா, 2 நிமிஷத்துல நான் 4 ஆனியன் கட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு சேலஞ்சிங்க குடுத்துக்கிட்டு, அந்த ஆனியன கட் பண்ணலாம். இல்ல பாத்திரம் கிடக்குது அப்படின்னா, 10 பாத்திரத்த நான் விளக்கணும் அப்படின்னா, 3 மினிட்ஸ்ல நான் 10 பாத்திரத்த விளக்கி காட்டுறேன்னு சொல்லி நமக்கு நாமே டைமிங்க வச்சுக்கிட்டு, டெட்லைன் வச்சுட்டு ஒர்க் பண்ணோம்னா, நம்ம இன்வால்வ்மென்ட் ஃபுல்லா அந்த ஒர்க்லயே இருப்போம். ஃப்ளோ வந்து ஈஸியா கிடைக்கும். இதுதான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனா நான் இந்த புக்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். விச் மீன்ஸ் நம்மளுடைய டாஸ்க்கோட சேலஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணோம்னா, ஏன்னா நம்ம ஸ்கில்லுக்கும், சேலஞ்சும் கொஞ்சம் போட்டி போட்டுட்டு இருக்கணும். சவால் நிறைந்ததா இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஃப்ளோ, இன்வால்வ்மென்ட் உள்ள கிடைக்கும். அப்போ ஒரு சாதாரண ஒர்க், ஆர்டினரி ஒர்க்கா இருந்தாலும், சேலஞ்ச நமக்கு நாமே நம்மளுடைய ஸ்கில்லுக்கு தகுந்த மாரி இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, இந்த மாதிரியான ஃப்ளோவ ரெகுலர் லைஃப், ஆர்டினரி ஒர்க் எல்லாத்துலயும் பண்ண முடியும். ஒரு ஃபேக்டரி ஒர்க்கர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரோட வேல இந்த சார்லி சாப்ளின் வர மாரி நெட்டு திருப்புற வேல. நெட்டு திருப்புற வேலையில இவரோட ஸ்பீட கால்குலேட் பண்ணி, அடுத்தடுத்த டைம் வரும்போது என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, அந்த ஸ்க்ரூ டைட் பண்றதுங்கிறது 5 யூனிட்ட நான் 2 நிமிஷத்துல பண்ணணும். இல்ல 10 யூனிட்ட நான் 5 மினிட்ஸ்ல முடிச்சு காட்டுறேன்னு இவருக்கு இவரே இந்த ஸ்க்ரூ டைட் பண்ற வேலைய சேலஞ்சிங்கா மாத்திக்கிட்டதுனால, இவருக்கான ஃப்ளோ வந்து இந்த ஃபேக்டரியில கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் ஹி லவ்ட் ஹிஸ் ஜாப்.
அந்த ஃப்ளோ கிடைச்சுன்னா அவரோட ஜாபை லவ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் விரும்பி செய்ய முடியும். ஏன்னா சேலஞ்சிங்காக இருக்கிறதுனால நமக்கான ஹாப்பினஸ் கிடைக்கும். பெர்ஃபார்மன்ஸும் இந்த மாதிரி ஃப்ளோவில் வந்து நல்லா வளர்றதுனால அவரு அந்த வேலையை லவ் பண்ணி பண்ணியிருந்தார். அப்போ பெஸ்ட்டு டிப் என்னன்னா சேலஞ்ச். உங்களுடைய டாஸ்க்கை கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கிறதா மாற்றிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா கண்டிஷன்ஸ் ஃபார் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி 3 கண்டிஷன் சொல்கிறார். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னா யூ ஷுட் ஹேவ் அ கிளியர் கோல். இப்போ நான் ஆனியனை 5 ஆனியனை 3 மினிட்ஸில் கட் பண்ணி காட்டுறேங்கிற கிளியர் கோல் இருக்கணும். அப்படி கட் பண்ணி முடிச்சிட்டோன்னா நமக்கான செகண்ட் பாயிண்ட் இமீடியட் ஃபீட்பேக். கட் பண்ணி முடிச்சோடனே நமக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்பா நான் என் டாஸ்க்கை கரெக்டாக 3 நிமிஷத்துக்குள்ளார முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இமீடியட் ஃபீட்பேக் கிடைக்கிறதுனால வி ஃபீல் ஹாப்பி. 3வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நம்மளுடைய ஸ்கில்லை சேலஞ்சுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா, இல்லைனா சேலஞ்சை நம்ம ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 2 ஈக்குவலைஸ் பண்ணோன்னா நமக்கான ஃப்ளோ ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய டாஸ்க்கை நார்மல் லெவல்லேருந்து 4% சேலஞ்சிங் தான் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 1% அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவும் இல்லை 10% 5% அப்படிங்கிறது சேலஞ்ச் ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சுன்னா, நான் முதல்ல ஒரு கிராஃப் காட்டினேன் இல்லையா, ரொம்ப கம்மியான சேலஞ்சிங்காக இருந்தால் போரிங்காக இருக்கும். ரொம்ப அதிகமான சேலஞ்சிங்காக இருந்தால் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வரும். அப்போது கம்மியாக ஒரு 4% நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல. பட் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் மூலிமா செட் பண்ணோம் அப்படின்னா இந்த சேலஞ்சிங்கை வந்து நம்ம ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியும். அப்படி மாற்றினா ஆர்டினரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை என்ன ஒரு அப்பார்டக்கர் ஒர்க்காக இருந்தாலும் சரி, நம்மளால் இந்த ஃப்ளோவை கொண்டு வர முடியும். இந்த ஃப்ளோ கொண்டு வரது மூலிமா பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் நமக்கான ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் பர்ஃபார்மன்ஸும் ஹாப்பினஸ்ங்கிறது நார்மல் பர்ஃபார்மன்ஸ், நார்மல் ஹாப்பினஸ் கிடையாது. பர்ஃபார்மன்ஸோட உச்சம் பீக் பர்ஃபார்மன்ஸ், ஹாப்பினஸோட உச்சம் பீக் ஹாப்பினஸ். இது 2மே இந்த ஃப்ளோ நமக்கு கிடைக்கும்போது அடையலாம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார்.